வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்க இருந்த நிகழ்வு இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று நள்ளிரவு தமிழகத்தில் என்ன நடந்தது? முழுமையான ஒரு தொகுப்பு இந்த காணொலியின் ஊடாக. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மையை முழுமையாக நிரூபிக்கவில்லை. காரணம், தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 118 உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கொண்டிருக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகம் தனி கட்சியாக பெரும்பான்மையாக 108 ஆசனங்களை பெற்றிருந்தது. எனவே ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஏனைய கட்சிகளினுடைய ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக கடந்த 2 நாட்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. குறிப்பாக பாத்தீங்களாக இருந்தா சிறிய சிறிய கட்சிகளுடன், அதாவது வெற்றி பெற்ற சிறிய சிறிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சார்பாக 5 உறுப்பினர்கள் நேரத்தோடு ஆதரவு தருவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள். இதற்கு அடுத்தபடியாக சிறிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று சொல்ல வேண்டும். சிபிஐ, சிபிஎம், விசிகே போன்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையினுடைய பலனாக திமுக கட்சி சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சிபிஐ, சிபிஎம் இந்த 2 கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக நேற்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். அதற்கான கடிதத்தையும் கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த ஆதரவில் திமுக கூட்டணியோடு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு தொடரும் என்றும், திமுகவோடு இருக்கக்கூடிய அந்த நட்பு தொடரும், ஆனால் ஆட்சி அமைப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஆதரவை வழங்குகின்றோம் என்று சிபிஐ அதே போல சிபிஎம் இந்த 2 கட்சிகளும் தெரிவித்திருந்தது. இந்த 2 கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்கு முன்பு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு கட்சியான விசிகே, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருந்தார், நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கவில்லை, எட்டப்படவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள், நாங்கள் 3 கட்சிகள், அதாவது சொன்னது போல சிபிஐ, சிபிஎம், நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாங்கள் 3ம் சேர்ந்து ஏகமனதாக ஒரு முடிவை எடுப்போம், எங்களுடைய முடிவு ஒன்றித்து தான் போகும் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆனால் விசிகே தொல் திருமாவளவன் தங்களுடைய அறிவிப்பை அறிவிப்பதற்கு முன்பு நேற்றைய தினம் சிபிஐ, சிபிஎம் ஆதரவினை அறிவித்திருந்தது. எனவே சிபிஐ, சிபிஎம் இந்த 2 கட்சிகளை தவிர்த்து விசிகே அதே போல UML இந்த கட்சிகளுடைய ஆதரவு இருப்பதாக செய்திகள் வெளியானது. இந்த செய்திகளுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஆளுநரை 3வது முறையாக நேற்றைய தினம் ஆளுநர் மாளிகையில் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான தன்னுடைய பெரும்பான்மையை அவர் காண்பித்திருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வழங்கப்பட்ட ஆதரவு வழங்குகின்ற கட்சிகளின் பட்டியலில் அமமுக கட்சி சார்பாக ஒரு உறுப்பினருடைய கடிதமும் இதன் போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் அமமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிந்தவுடன் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். காரணம், அமமுக கட்சி சார்பாக மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்ட காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார். அந்த ஒரு உறுப்பினர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதாக ஒரு கடிதமும் விஜய் தரப்பில் கொடுக்கப்பட்ட அந்த ஆளுநரிடம் கொடுக்கப்பட்ட அந்த கட்சிகளினுடைய பட்டியலில் அந்த ஒரு கடிதமும் இருந்திருக்கின்றது. இதனை அறிந்து கொண்ட டிடிவி தினகரன் தன்னுடைய கட்சி உறுப்பினரான காமராஜுக்கு உடனே ஒரு அழைப்பு ஏற்படுத்துகின்றார், கால் செய்கின்றார். அவருடைய தொலைபேசி தொடர்பு இல்லை, அதாவது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியானது. இதற்கு அடுத்தபடியாக டிடிவி தினகரன் என்ன செய்கிறார், உடனடியாக ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஒரு கடிதத்தை வழங்குகின்றார். அந்த கடிதம் எப்படி இருக்கிறது என்றால், அமமுக கட்சி சார்பாக மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காமராஜ் எங்களுடைய கட்சி உறுப்பினர், எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமி முதல்வராகுவதற்கு தான் ஆதரவாக இருக்கிறதை தவிர தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இல்லை, இது ஒரு போலியான கடிதம் என்று அவர் குறிப்பிட்டு ஆளுநரிடம் அந்த கடிதத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த நேரம் ஆளுநர் குழப்பம் அடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றது. காரணம், தமிழக வெற்றிக் கழகம் வழங்கிய ஆதரவு வழங்குவதாக வழங்கப்பட்ட கட்சிகளுடைய பட்டியலில் அமமுக கட்சி சார்பாக போட்டியிட்ட காமராஜ் வழங்கிய கடிதம் ஆளுநரிடம் ஏற்கனவே இருக்க, அதே காமராஜ் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இருவரும் கையொப்பமிட்டிருக்காங்க. இன்னொரு கடிதம் இருக்கிறது, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தங்களுடைய ஆதரவு என்று. இந்த 2 முரண்பட்ட கடிதங்கள் ஆளுநரிடம் இருக்கும் போது உடனடியாக டிடிவி தினகரன் ஆளுநரிடம் இந்த விடயங்களை சொல்லிவிட்டு வெளியில் பத்திரிகையாளரை சந்திக்கின்றார். பத்திரிகையாளரை சந்திக்கும் போது அவர் தெரிவித்த விடயம், எங்களுடைய கட்சி சார்பாக, அதாவது மன்னார்குடியில் போட்டியிட்ட காமராஜ் வெற்றி பெற்று வந்திருக்கின்றார், எங்களுடைய ஆதரவு முழுமையாக எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கின்றதே தவிர தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இல்லை, அவரான ஒரு கடிதம் வழங்கப்படவில்லை, இது ஒரு போலியான கடிதம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். சொல்லிவிட்டு பத்திரிகையாளர் சந்தித்து விட்டு அவர் சென்றிருக்கின்றார். சரியாக இந்த சம்பவம் நடைபெற்று 2 மணித்தியாலங்களுக்கு பிறகு மீண்டும் நள்ளிரவு வேளையில் ஆளுநர் அலுவலகத்தை நோக்கி வாராரு டிடிவி தினகரன். வரும்போது மிக முக்கியமான இன்னும் ஒருவர்
ஒருவரை அழைத்துக் கொண்டு வரார். அவர்தான் எஸ் காமராஜ். அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு வழங்குவதாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழங்கப்பட்ட கடிதத்துக்கு சொந்தமானவர் என்று கூறப்படுகின்ற எஸ் காமராஜையும் அழைத்துக் கொண்டு ஆளுநர் அலுவலகத்துக்கு வராரு டிடிவி தினகரன். அப்போது ஆளுநரை சந்தித்து இருவருமாக தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தான், தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை என்று ஆளுநரிடம் தெரிவித்துவிட்டு மீண்டும் வெளியில் வருகின்றார்கள். மீண்டும் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார்கள். அந்த சந்திப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் மீது கிண்டியில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாடு செய்ய போவதாக அறிவித்துவிட்டு போலீஸ் நிலையம் செல்கின்றார்கள். கிண்டியில் உள்ள போலீஸ் நிலையத்தில் டிடிவி தினகரன் ஒரு முறைப்பாடை செய்கின்றார். அந்த முறைப்பாடு, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு அவ்வாறான ஒரு கடிதம் நாங்கள் வழங்கவில்லை, தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு போலியான கடிதம் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு முறைப்பாட்டையும், அதே போல விஜய் தரப்பில் ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகளுடைய கடிதங்கள் அத்தனையும் உண்மையா என்பதை ஆளுநர் ஒருமுறை பரிசீலிக்க வேண்டும் என்ற ஒரு முறைப்பாட்டையும் டிடிவி தினகரன் முன்வைக்கின்றார். இந்த முறைப்பாடு சம்பவம் நடந்து 2-3 நிமிடங்களுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு காணொளி வெளியாகிறது. இந்த காணொளியில் இருக்கின்றது, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதாக அமமுக சார்பாக மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எஸ் காமராஜ் அவர்கள் ஒரு காருக்குள் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தில் கையொப்பம் இடுவது போன்றுதான் அந்த காணொளி, அந்த வீடியோ அமைந்திருக்கின்றது. எனவே இதுதான் உண்மையான நிலைப்பாடு. எங்களுக்கு முன்பு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்த எஸ் காமராஜ் இப்போது அரசியல் நோக்கத்திற்காக, அரசியல் காரணங்களுக்காக ஆதரவு இல்லை என்று சொல்கின்றார். ஆனால் நாங்கள் யாரையும் பேரம் பேசி இல்லை என்றால் முறையற்ற விதத்தில் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த காணொலியை வெளியிட்டு செய்திகள் வெளியானது. ஆனால் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். ஆதரவு அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விசிகே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக உத்தியோகபூர்வமான கடிதம் இதுவரை தமிழக வெற்றி கழகத்துக்கோ அல்லது ஆளுநருக்கோ வழங்கப்படவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆனால் தமிழகத்தில் ஒரு அரசியல் வட்டாரத்தில் இல்லை என்றால் ஊடகங்களில் ஒரு கேள்வி தமிழக வெற்றி கழகம் சார்பாக முன்வைத்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது விவாதங்களில் இப்போதும் கூட. அதாவது தங்களுக்கு ஆதரவு பெறக்கூடிய, உதாரணமாக சிபிஐ, சிபிஎம் இந்த கட்சிகளினுடைய ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக அந்த கட்சிகளினுடைய அலுவலகம் சென்று முறைப்படி கடிதத்தை பெற்றுக்கொண்ட தமிழக வெற்றி கழகம் இந்த அமமுக சார்பாக எஸ் காமராஜ் அவர்களிடமிருந்து கடிதத்தை பெறும்போது மாத்திரம் ஏன் ஒரு காருக்குள் இருந்து இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது. குறிப்பாக மறுபுறம் பார்த்தீங்களா இருந்தா இது ஏஐ மூலமாக தயாரிக்கப்பட்ட ஒரு காணொலி வீடியோ என்றும் கூட சிலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பாக இது உண்மையான வீடியோ என்றும் கூட ஆதாரப்பூர்வமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று 11 மணிக்கு நடைபெறவிருந்த பதவியேற்பு நிகழ்வு இதுவரையிலும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆளுநர் எவ்வாறான முடிவு எடுக்கப் போகின்றார்? பெரும்பான்மையை நிரூபிக்க தமிழக வெற்றி கழகம் இன்னும் என்ன செய்ய போகிறது? விசிகே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தொல் திருமாவளவன் என்ன முடிவு எடுக்கப் போகின்றார்? தொடர்ந்து மணிந்திருப்போம். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.